பாட்டி கிட்ட ஸ்ருதி சொல்றாங்க, நிறைய லவ் லெட்டர்லாம் வந்திருக்குமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பாட்டி போனை பாக்குறாங்க. அப்பனா இந்த பியூட்டிய பாக்குறதுக்கு தான் தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ? என்ன பாட்டி, இதெல்லாம் சின்ன வயசு ஃபேமிலி போட்டோவா? ஆமா ஸ்ருதி, இவங்கெல்லாம் குழந்தையா இருக்கப்ப எடுத்தது. என்ன பாட்டி பண்றீங்க? சின்ன வயசு போட்டோ எல்லாம் ஸ்ருதி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியா பாட்டி? ரவி, நீ சின்ன வயசுல ரொம்ப கியூட்டா இருந்திருப்ப போல இருக்கே. அதுவும் இந்த போட்டோ வேற லெவல்ல இருக்கு. என்ன போட்டோ ஸ்ருதி? பாரு ரவி, பப்பி ஷேமா நிக்கிற பாரு. என்ன பாட்டி இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ருதி சொல்றாங்க, இததான் நான் டிபியா வைக்க போறேன். ஸ்ருதி, அதெல்லாம் வைக்காத, என்கிட்ட போனை கொடு. முத்து வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ணாமலை, விஜயா எல்லாரும் காரை விட்டு இறங்குறாங்க. ஸ்ருதி போன்ல இருந்து போனுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. ரவி சொல்றாரு, என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்களே? ஸ்ருதி, போனை கொடு. நான் கொடுக்க மாட்டேன் ரவி. ஸ்ருதி, விளையாடாத, குடு போன. விஜயா சொல்றாங்க, ஸ்ருதி என்ன ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். என்ன போட்டோ? அம்மா, அது எதுவும் இல்ல, குடு ஸ்ருதி போட்டோவா. சரி ரவி, டென்ஷன் ஆகாத. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம் பாட்டி, பிரசாதம் எடுத்துக்கோங்கன்னு மீனா சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா தானே நடந்துச்சு? ஆமா பாட்டி, ஒரே காதல் பாட்டு தான் போங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய், என்னடா சொல்ற? இல்லப்பா, அந்த முருகன்வள்ளி பாட்டு இருக்குல்லப்பா, அத சொன்னேன். விஜயா, கொஞ்சம் தண்ணி கொடு. அண்ணாமலை விஜயா கிட்ட பேசின உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. விஜயா சந்தோஷமா தண்ணியை கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டி, உங்க பிளானு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. அப்பாதான் அம்மா கிட்ட பேசுறாங்களே. ஏண்டா ரவி, இவ்வளவு நாள் வாய் பேசாமையா இருந்த? அப்பா, அவன் அதை சொல்லல, இங்க பாருங்க, இத சொன்னா. விஜயா தண்ணி குடுக்கறாங்க. அண்ணாமலை குடிக்கிறாரு. ஸ்ருதி சொல்றாங்க பாட்டி கிட்ட, பேசாம ரிலேஷன்ஷிப் டாக்டர் ஆயிருங்க. சூப்பரா ஐடியா குடுக்குறீங்க. நான் கூட ரவி கூட சண்டை போட்டா உங்களுக்கு கால் பண்றேன். முத்து சொல்றாரு, பல குரலு, இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு, மாசத்துக்கு 1 போதும். என்னங்க, இங்க வாங்க. மாமா கழுத்து கிட்ட பாருங்க. அப்பா, அப்படியே இருப்பா, ஒரு நிமிஷம் மேல பாரு. அப்பா, கழுத்துல ஒரு மச்சம் இருக்குப்பா. முத்து, அப்படி எதுவும் இருக்காதடா. அப்பா, சிவப்பு மச்சம் இருக்குப்பா. முத்து, இது மச்சம் மாதிரி இல்லையே, சிவப்பு கலர்ல இருக்கு. மீனா சொல்றாங்க, பாட்டி இது பொட்டு பாட்டி. பொட்டு எப்படி அண்ணாமலை கழுத்துல? ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி, உங்க நெத்தியில குங்குமம் மாத்திரம்தான் இருக்கு, ஸ்டிக்கர் பொட்டு எங்க? அண்ணாமலை கழுத்துல இருந்து ஸ்டிக்கர் பொட்டை எடுக்கிறாரு. ரவி சொல்றாரு, அம்மா கிட்ட இருந்துதான் டிரான்ஸ்பர் ஆகி அப்பாவுக்கு வந்திருக்கு போல. ஸ்ருதி சொல்றாங்க, அப்பனா ரொமான்டிக் ஜேர்னி தான் போயிட்டு வந்திருக்கீங்க. விஜயா அண்ணாமலையை பார்த்து வெக்கப்படுறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, கார்ல போகும்போது இவனுக்கு ஓட்ட தெரியல, அதனால விஜயா என் மேல சாஞ்சிட்டா, அவ்வளவுதான். எல்லாம் இந்த முத்துவாலதான். கார் ஓட்டுறானா, ஓட்ட தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பா, நான் என்னப்பா பண்றது, ரோடு அப்படி இருக்கு. கண்ணதாசன் பாட்டுல வரும்ல, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, அது மாதிரி அப்படியே குழஞ்சிருச்சுப்பா. ஏ முத்து, போடா. பாத்தியா மீனா அப்பா வெக்கப்படுறத? அண்ணாமலை, இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. விஜயா, இங்க வா. அண்ணாமலை, நீயே அந்த பொட்டை வச்சு விடு. இதேயாம்மா. அத்தை, நானே வச்சுக்கிறேன், இருடி, உனக்கு தெரியாது. அண்ணாமலை, நீ வச்சு விடுறா. அண்ணாமலை விஜயாவுக்கு அந்த ஸ்டிக்கர் பொட்டை வச்சு விடுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆன்ட்டி, நல்லா வெக்கப்படுறீங்க, போமா ஸ்ருதி. அண்ணாமலை, இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னம்மா நீங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு? அண்ணாமலை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான், அத அப்பவே சரி பண்ணிடணும். சும்மா பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு இருக்க கூடாது. அண்ணாமலை, உங்க ஐயா என்னைக்காவது என் கூட பேசாம இருந்திருக்காரா? அம்மா, அவங்க உங்ககிட்ட பேசாமல்லாம் இருக்க மாட்டாங்க. முத்து சொல்றாரு, பாட்டி மேலதான் தாத்தாவுக்கு அவ்வளவு லவாச்சே. அண்ணாமலை, நம்ம குழந்தைங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம கிட்ட இருந்துதான் எப்படி குடும்பம் நடத்தணும்னு அவங்க கத்துக்கணும். பிள்ளைங்களும் அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா பேசிக்க மாட்டேன்னு இருந்துட மாட்டாங்களா? பாட்டி, நான் கூட பேசாம இருந்துருவேன், ஆனா மீனவால பேசாம இருக்கவே முடியாது. பேச சொன்னா 1 மணி நேரம் நீளமா பேசிக்கிட்டே இருப்பா. முத்து, அப்பனா நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா?
மீனா, நான் எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? நீ நாள் முழுக்க பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸ்ருதி சொல்றாங்க, பாட்டி நாங்களும் பேசாமல்லாம் இருக்க மாட்டோம். எங்க சண்டையெல்லாம் 15 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பேசிப்போம். மீனா கேக்குறாங்க, அப்பனா பேசிடுவீங்களா? இல்லையே, ரவியே வந்து பேசிடுவான். அந்த கண்டிஷன்லாம் போட்டுதான் ரவிய மேரேஜே பண்ண. கேட்டியா விஜயா, இந்த காலத்து பசங்க கிட்டதான் இதெல்லாம் கத்துக்க முடியும். கடைசி முடியும் கூட இருக்குது புருஷன் பொண்டாட்டி உறவு தான். இந்த வீட்டுல யாருமே சண்டை போடக்கூடாது, புரியுதா? அத்தை, நான் எதுக்கு சண்டை போட போறேன்? அதுக்கேத்த சூழ்நிலைய உருவாக்காம இரு விஜயா. இப்படிதான் விஜயா, பல வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டீங்க. முத்து சொல்றாரு, அதுக்கும் காரணம் மனோஜா தான் இருப்பான். ஏதோ ஒரு விஷயம் முத்து, நான் தான் வந்து சமாதானப்படுத்தினேன். அப்புறம் 2 பேரும் ராசி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணி 10வது மாசத்துல ரவி பிறந்தான். பாட்டி, நான் பிறந்ததுக்கு இப்படிப்பட்ட ஹிஸ்டரி இருக்கா? பாட்டி, இப்பயும் சமாதானப்படுத்திருக்கீங்க. எங்களுக்கு தங்கச்சி இல்லையேன்னு அப்பா கிட்ட பல ட்ரிப் சொல்லியிருக்கேன். முத்து, சும்மா இருக்கிறியா? இவன் ஒருத்தன் விவஸ்தையே இல்லாதவன். மீனா சொல்றாங்க, நீங்க வந்ததுனாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த வீடு. மீனா, நான் இல்லாட்டியும் இந்த மாதிரிதான் இருக்கணும் வீடு. என்ன விஜயா, நான் சொன்னது புரிஞ்சுச்சா? நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி, இருந்துட்டு போலாமே? ஆமா பாட்டி, இருந்துட்டு போங்க. முத்து, எனக்கு வேலை இருக்குடா. சரி பாட்டி, நானே கொண்டு வந்து விடுறேன். மீனா, பாட்டியோட பேக எடுத்துட்டு போய் கார்ல வை. அண்ணாமலை, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அம்மா, இனிமேட்டு ஒன்னும் வராது, நீங்க வாங்க. ஸ்ருதிய பார்த்து ரவி சொல்றாரு, ஹை டார்லிங்னு. ஸ்ருதி அடிக்கிறாங்க. ஸ்ருதி, நான் தான் தெரிஞ்சுதாண்டா அடிச்சேன். யாரு ஒண்ணு என் பக்கத்துல வந்து உட்கார சொன்னது? நான் ஹஸ்பண்டி. கொஞ்ச நாளைக்கு ஓடிரு எங்கேயாவது. ஸ்ருதி, லூஸ் ஆயிட்டியா? இப்படியா குத்துவ? இந்த வலிக்கே இப்படி பேசுறிய ரவி? ஒரு லைஃப் புதுசா வர்றப்ப என்ன வலி வலிக்கும்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி, தலையில அடிபட்டுருச்சா இப்படி உளர்ற? போடா லூசு. இன்னைக்கு பாட்டி ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாங்க. அப்ப ஒரு குழந்தையும் பிறக்கிறப்ப என்னென்ன பெயின் எல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்ருதி, எனக்கு தெரியும். நான் சினிமாலாம் பாத்திருக்கேன். அந்த வலி எப்படி இருக்கும்னு உன்னால ஃபீல் பண்ண முடியுமா? அரமெண்டல், நான் பையன்டி, என்னால எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அந்த திமிரு தானே உனக்கு. அதனாலதான் ஆம்பளைங்க நிறைய குழந்தைய பெத்துக்கிறீங்க. ரவி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு ஸ்ருதி? நான் குழந்தை பெத்துக்க போறதில்ல. அதான் சொன்னியே 2 இயர்ஸ் வேணான்னு. ஓகே தான் ரவி, அது இல்ல, நான் மொத்தமாவே சொல்றேன். என்னடி சொல்ற? என்னெல்லாம் அப்படி ஒரு பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸ்ருதி, இதெல்லாம் நார்மல் ஃபியர் தான். அந்த டயத்துல உன்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ரவி, நீ 10 குழந்தை பெத்துட்ட, போடா, நான் தூங்கணும். ஸ்ருதி, அப்பனா குழந்தையே வேணானுங்கிறியா? நான் அப்படி சொல்லல ரவி, குழந்தை வேண்டான்னு சொல்லவே இல்ல. ஸ்ருதி, அப்பனா வேற மேரேஜா பண்ண முடியும்? ரவி, உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா? அப்பனா உனக்கு குழந்தையே பிறக்க முடியாதபடி நான் பண்ணிடுவேன். வேற என்ன ஐடியால இருக்க? நமக்குன்னு ஒரு பாப்பா வேண்டாமா? ரவி, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். என்ன ஸ்ருதி, ஏதோ பாவு பஜ்ஜி ரெடி பண்ற மாதிரி சொல்ற? அது குழந்தை தெரியுமா? நல்லா தெரியுது ரவி. அதுக்குத்தான் இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதான் வாடகைக்கு ஒரு லேடிய வச்சு அவங்க மூலியமா பெத்துக்கலாம். அதுக்கான மணியும் கொடுத்துடலாம். என்ன ஸ்ருதி, இவ்வளவு ஈஸியா சொல்ற? இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் அதானே பண்றாங்க ரவி. ஸ்ருதி, அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ரவி, எனக்கு இதுதான் நல்ல ஆப்ஷன் மாதிரி தோணுது. என்ன ஸ்ருதி, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு அந்த மதருங்கிற எமோஷனை ஃபீல் பண்ணணும்னு ஆசையே இல்லையா? ரவி, வாடகை தாய் மூலியமா வந்தாலும் அது ஏன் குழந்தை தானே, நான் தானே அம்மா. அந்த எமோஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்மளே பெத்துக்கிட்டாதான் அந்த ஃபீல் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸ்ருதி, எனக்கு சரியா படல. எங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ரவி, உங்க அம்மா எதுக்கு ஒத்துக்கணும்? இது என்னோட உடம்பு, நான் தான் முடிவு பண்ணணும் குழந்தை பெத்துக்கணுமா வேண்டாமான்னு. ஸ்ருதி, எனக்கு உரிமை இல்லையா? ரவி, நீ உன்னோட ஒப்பீனியனை நீ சொல்லலாம், ஆனா பெத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது என்னோட உரிமை. ஸ்ருதி, பை நேச்சர் விமன் தானே குழந்தை பெத்துக்கணும், அதானே விதி. அப்பனா ரவி, விமன்கிறவ ஒரு குழந்தை பெத்துக்கிற மிஷின், அப்படிதானே சொல்ற? ஸ்ருதி, நான் அந்த மாதிரி சொல்லல. பை நேச்சர் அனிமல்ஸ் எல்லாம் ஃபீமேல் தான் குட்டி போடுது. நான் மாட்டேன், வாடகை தாயை வச்சுக்கோன்னு அது என்ன சொல்லுதா? ரவி, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அனிமல்ஸும் செய்யும். ஸ்ருதி, நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற. எங்க அம்மா அப்பா ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு. உங்க வீட்டுல கூட ஓகே சொல்ல மாட்டாங்க. ரவி, அவங்க எதுக்கு முடிவு எடுக்கணும்? குழந்தை பெத்துக்க போறது நான் தான்.
நான் தான் முடிவு எடுக்கணும். சரி விடு சுருதி, இப்ப பேசி என்ன ஆக போகுது? நமக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ரவி, எப்ப பேசினாலும் என்னோட டிசிஷன் இதுதான். முதல்ல நீ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னேல்ல, அந்த வேலையை போய் பாரு. குழந்தையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மனோஜுக்கு நைட்டு தூக்கமே வரல. ரோஹிணி தூங்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சு படிச்சு பாக்குறாரு மனோஜ் ரூமை விட்டு வெளியே வந்து விஜயாவுக்கு கால் பண்றாங்க. விஜயா அந்த காலை அட்டன் பண்றாங்க. அம்மா, என்னம்மா பண்ற? உனக்கு என்னடா வேணும்? அம்மா, எனக்கு தூக்கமே வரலம்மா. உனக்கு தூக்கம் வரலன்னா ஏன் தூக்கத்தை ஏன்டா கெடுக்கிற மனோஜ்? அம்மா ப்ளீஸ்மா, வந்து தொலைறேன்டா, அங்கேயே இரு. என்னடா மனோஜ், நடுராத்திரியில தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, ஒரு பிரச்சனைமா. உனக்கு என்னைக்கு தாண்டா பிரச்சனை இல்ல? ரோஹிணி கூட சண்டையா? இல்லம்மா, இது வேற. இந்தாமான்னு லெட்டரை குடுக்கறாங்க. என்னடா இந்த லெட்டரு? அம்மா, கடைக்கு ஒருத்தன் வந்து குடுத்துட்டு போனாமா இந்த லெட்டரை. அம்மா, சுத்தி இருக்கவங்களால எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாமா. எனக்கு பயமா இருக்குமா. என்னடா மனோஜ், புதுசா ஐடியா பண்றியா? என்னம்மா சொல்ற? நான் மனோஜ், அத்தை மாதம் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை கொடுக்காம நிப்பாட்டுறதுக்கு இதை கிளப்பி விடுறியா? நான் போய் இப்படி பண்ணுவேனாமா? நீ பண்ணுவடா. என்னெல்லாம் கேடி வேலை பார்த்திருக்க, இதை செய்ய மாட்டியாடா? ஒழுங்கா இந்த மாதிரி கதை கட்டுறத விட்டுட்டு பணத்தை கொடுக்கற வழிய பாடுறா. கரெக்டுமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரால எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சே போச்சு. உங்களாலதாம்மா எனக்கு பெரிய பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்கு. விஜயா மனோஜ அடிக்கிறாங்க. உன்னாலதான்டா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே. அம்மா, என்ன அடிக்காதீங்கம்மா. ஏன்டா இந்த வார்த்தையை சொல்ல மாட்ட? நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்ல, அந்த துணிச்சல் தான் உனக்கு. இத்தனை வருஷத்துல நீ பெரிய ஆளா வருவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? என் மேலேயே சந்தேகப்படுற. அம்மா, இனிமேட்டு நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல. எல்லாரும் சேர்ந்து கவுக்க பாக்குறீங்க. மனோஜ், நீ பெரிய தண்ணி லாரி, உன்னை கவுக்க பாக்குறாங்க. டேய், உனக்கு நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். கடைசியில என்னாலதான் பிரச்சனை வரும்னு சொன்ன பாரு. உன்னைய அடிய வாங்கிக்க. பின்ன எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னையே போட்டு அடிக்கிறீங்கம்மா. அம்மா, ஒருவேளை என்ன நகை விஷயத்துல உங்களை மாட்டி விட்டுட்டேன்னு நீங்க தான் இந்த மாதிரிலாம் பண்றீங்களா? அம்மா, பார்வதி ஆண்டி கூட சேர்ந்து தானே இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அடப்பாவி, இப்படி எல்லாம் கதை கட்டுறியடா. அம்மா, எனக்கு யார நம்புறேன்னு தெரியல. நான் யாரையும் இனிமேட்டு நம்பவே மாட்டேன். போய் தொலைடா மனோஜ். கடவுளே, இந்த மனோஜ ஏன் படைச்ச? அறிவை கொடுத்துருக்கேன்னு நினைச்சேன். முட்டாளா இருக்கானே, அவனுக்கு கொஞ்சமாவது அனுபவ அறிவை கொடு. முத்துவோட ஃப்ரெண்டா? ஆமாப்பா, வாங்க உள்ள. வா கார்த்தி. முத்து, அப்பா, நம்ம 2வதா கார் வாங்கினோம்ல, அத கார்த்தி தான் ஓட்ட போறான். முத்து, ரொம்ப சந்தோஷம். விஜயா சொல்றாங்க, பெரிய ஷாப்பிங் ஆல வாடகைக்கு விட போறாரு. இத ஒரு பெரிய விஷயம்னு வந்து சொல்றான் பாரு. விஜயா, நல்ல விஷயம் பேசும்போது கெடுக்கிற மாதிரியே பேசு. பா விடுப்பா, அவங்க வாட்டுக்கு பேசிட்டு போட்டோம். அவங்க நல்லதா சொன்னாதான் நம்ம பயப்படணும். எங்க மாமா கிட்ட சாவியை கொடுங்க. பா, இங்க கொஞ்சம் வாப்பா. நீயே உன் கையால சாவியை கொடுப்பா. சேர்ந்து நல்லா வேலை பாருங்கப்பா. நல்லபடியா முன்னுக்கு வாங்க. பா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும், வளர்ச்சி தானாவே வந்துரும். டே கார்த்தி, அப்பா கையால சாவி வாங்கியிருக்க, நீயே ஒரு நாள் ஓனர் ஆயிடணும். சரியா? முத்து, நல்லது நடந்துச்சுன்னா சரிதான். மீனா சொல்றாங்க, அண்ணா, ஃப்ரெண்டுங்கிறது வேற, தொழில்னு வரும்போது சுத்தமா இருக்கணும்னா சொல்லிட்டேன். சரியா சொன்னமா மீனா. என்னதான் நட்பா இருந்தாலும் வேலை விஷயத்துல கரெக்டா இருக்கணும். முத்துக்கு அதெல்லாம் வராது. எல்லா விஷயத்திலையும் பாவம் பாக்குறவன். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.